Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம் மனமகிழ்ச்சி நாளிலே உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிகுந்த சந்தோஷம். ஆமென். நம் தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் புதியவைகளை நமக்காக செய்கிறவர். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவருள செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஹல்லேலூயா. அவர் தப்புவிக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் நம்மை கனப்படுத்துகிற தேவன். ஆமென். இந்த மனமகிழ்ச்சி நாளிலே உங்கள் மத்தியில் இருக்க தேவன் தந்த நல்ல தயவுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். நல்ல ஒரு நேர்த்தியான திருச்சபையில கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஆமென். அன்பு தகப்பனாருக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். பரிசுத்த தேவன் அவர்களை இது மட்டும் நல்ல ஒரு வைராக்கியத்தோடு கூட நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய 4 பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆமென். ஆமாம், 4 பிள்ளைகளையும் வளர்த்து திருமணம் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் சர்ச்சையும் கட்டி திருச்சபையை நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை. ஆமாம் தானே? அவர் மேலே ஒரு பெரிய தேவ திட்டமும் கிருபையும் இருக்கிறது. ரொம்ப அழகாக பாடுனீங்க. எனக்கு உங்கள் அளவுக்குலாம் பாட வராது. அதனால் இப்போ நம்ம பாட்டு பாட போகிறதில்ல, நம்ம ஆராதிக்க போகிறோம். முடிந்த பிறகு எழுந்து நின்று பரிசுத்த தேவனே உடைய கிருபையுள்ள கரமைகளை ஆளுகை செய்யட்டும்னு சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து கண்களை மூடி சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போமா. we welcome your holy spirit. அபிஷேகம் பெற்றவர்கள் நல்ல அந்நிய பாஷையில் ஆண்டவரை துதிங்க. மற்றவர்கள் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி காபாலா ஷேஹே தாரா அலா அந்தேரே. ஆவியானவரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்தரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அச்சாரமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை எங்களை நடத்தினவர், இனிமேலும் நீர் எங்களை நடத்த வல்லவர். we welcome you Father God. சத்தத்தை உயர்த்தி அரே பாபா பாராஹா ஷெகே தாராஹாந்தேரே. மகிமைக்கு பாத்திரர், புகழ்ச்சிக்கு பாத்திரர், சர்வ வல்லமையுள்ளவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். உங்க சத்தம் உயரட்டுமே. சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் துதிக்க ஆரம்பிங்க. மேரே ஹேலாரா ஷெகே பராலா ஆந்தேரே. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்த தேவன் நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். இந்த நாளில் தேவன் எழுந்தருளுவீராக, கர்த்தர் எழுந்தருளுவீராக. சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. ஆவியானவர் விடுதலை தருவீராக. ஆபத்தில் எங்களோடு கூட இருந்து எங்களை தப்புவித்து எங்களை கனப்படுத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவன். we welcome you Father God. ஆவியானவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். பரிசுத்தரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். மேரா லாஹா ஷேபா ராலா தேரேரே. எபினேசரே உதவி நீரே. ஆராதனை உமக்கே. எல்ரோய் என்னை கண்டீரே. ஆராதனை உமக்கே. சொல்லுங்க. எபினேசரே எபினேசரே உதவி நீரே. ஆராதனை உமக்கே. எல்ரோய் என்னை கண்டீரே. ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீர். துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே. துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது சொல்லுங்க. இறங்கிடுவீர். துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே. துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே. துதிகளை ஏற்றிடுமே. ஆரா
பாரத்தோடு சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை உமக்கே. ரோய் என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. வாராஃபா சுகம் தந்தீரே, ஆராதனை உமக்கே. நீங்க சொல்லுங்களேன். எல்ரோய் என்னை கண்டீர், எல்ரோய் என்னை, ஆராதனை உமக்கே. வாராஃபா சுகம் தந்தீரே, ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீர். We welcome you, Father God. ஆராதனை ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவி. We lift your holy name. துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே. உங்க சத்தம் கேட்கட்டுமே. Come on. ஆராதனை உமக்கே. எங்கள் மரலாஷகேதரா பரிசுத்தரே, ஆராதனை உமக்கே. எங்கள் ஊரலராஷகேதரா, எங்கள் ஆராதனை. We welcome you, Father God. ஆராதனை உமக்கே. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றின்னு சொல்லுங்க பாப்பா. We thank you, Father. பரிசுத்தரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். கிருபை நிறைந்தவர், போதுமானவர், சத்திய ஆவியானவர், இதுவரை எங்களை நடத்தினவர், இனிமேலும் எங்களை நடத்த வல்லவர். இதுவரை உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுவின எல்லா புயல்களும் ஓய்ந்து போவதா, எல்லா புயல்களும் ஓய்ந்து போவதா. மரலா ஷெகேதரலா அந்தரே. கர்த்தருடைய பலிபீடத்தின் அக்கினி, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையுள்ள சத்துவத்தின் மகிமை இயேசுவின் நாமத்தில் இறங்குவதா. திருச்சபை முழுவதும் பரிசுத்த தேவன் நிரப்புவீரார். சிறு பிள்ளைகளை, வாலிபர்களை, குடும்ப தலைவர்களை, குடும்ப தலைவிகளை, வயது முதிர்ந்தவர்கள் ஒவ்வொருவரையும் மேரே லேரேலா ஷெகேதரலா அந்தரே. நீ நல்லவா, நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை நடத்தினீரே. அப்பாவை நோக்கி சொல்லுங்க. எபினேசர், எபினேசர் நீர்தானையா, இதுவரை நடத்தினீரே. எல்ரோய் நீர்தானையா, என்னையும் கண்டீரையா. எல்ரோய் நீர்தானையா, என்னையும் கண்டீரையா. கரங்களை தட்டி புகழ்கின்றோம், பாட்டு பாடி புயல் நின்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றோம், பாட்டு பாடி புயல் நின்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவர். நன்றி சொல்லுவோம். நன்றி. இன்றும் என்றும்
பாபாலா ஷேதரா உறுதியாய் பற்றி கொண்டேன். கரங்களை தட்டி சொல்லுவோம். உம்மையே நம்பி உள்ளேன், உறுதியாய் பற்றி கொண்டேன். உம்மையே நம்பி உள்ளேன், பூரண சமாதானரே போதுமே உம் சமூகமே. பூரண சமாதானரே போதுமே உம் சமூகமே. புகழ்கின்றோம் பாட்டு பாடி புயல் நின்று ஓய்ந்தது, புதராகம் பிறந்தது. நீங்க சொல்லுங்க, புகழ்கின்றோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றி அப்பா நல்லவரே. இன்றும் என்றும் ரபபராஷிகே தரலாந்தரே. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. அறிக்கை செய்யுங்க. ஜெபம் கேட்டீர், ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. தள்ளாட தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. தள்ளாட இதுவரை அவர் நம்மை தள்ளாட விடவில்லை, இனிமேலும் அவர் நம்மை நடத்த வல்லவர். கரங்களை தட்டி புகழ்கின்றோம், புகழ்கின்றோம். புயல் இன்று புதுராகம். உங்க சத்தம் கேட்கட்டுமே. கமான். புகழ்கின்றோம் பாட்டு பாடி உராலாஷியாதராலாந்தரே. தேவ மகிமைகளை நிரப்பட்டோம். புகழ்கின்றோம், புகழ்கின்றோம் பாட்டு பாடி மராலாஷியாதராலாந்தரே. தேவ மகிமை இறங்குவதா. புகழ்கின்றோம் புதுராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் இன்றும் என்றும் இன்றும் என்றும் நல்லவரே. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். நல்ல சத்தத்தை உயர்த்தி முழு பலத்தோடு கூட எல்லாரும் வாய்களை திறந்து. மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிறவர்களும் கர்த்தரை துதிக்க மாட்டார்கள். நீங்களும் நானும் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியை பெற்றுக்கிறோம். எல்லாரும் உறக்க சத்தமா we welcome you Holy Spirit, we welcome you Holy Spirit. ஓ ரலா ரா ஷெகே ரலா ஆந்தரே. இடம் அசையத்தக்கதான ஒரு வல்லமையின் மகிமை எங்கள் திருச்சபை நிரப்புவதா. எல்லா வெறுமைகளும் மாறுவதா, எல்லா சஞ்சலங்களும் நீங்குவதாக, துக்கங்கள் மாறுவதாக, எதிர்கால பயங்கள் நீங்குவதாக, கடன் பிரச்சனைகள் மாறுவதாக, அநேக நாள் வியாதிகள் இயேசுவின் நாமத்திலே சுகமாவதாக. எல்லா விபத்துக்கள் நாசமோசங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுதப்பட்ட கையெழுத்துக்கள் இயேசுவின் நாமத்திலே குலைத்து போடப்படுவதா. சத்ருவின் திட்டங்கள் இயேசுவின் நாமத்திலே அற்று போவதா. நல்ல ஆமென் சொல்லுங்க. வாய்களை திறந்து அபிஷேகம் பெற்றவர்கள் நல்ல விடுதலை ஆண்டவர் ஆராதிங்க பாப்போம். சத்தத்தை உயர்த்தி துதிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் தம்முடைய மகிமையால் ஒரு புதிய அபிஷேகத்தால் இந்த திருச்சபை எந்த நாளில் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஒரு புதிய பரிமாணம், நியூ ரெல்ம். இதுவரை நீங்கள் இருந்த வண்ணமாய் அல்ல, காலாட்களோடு நீங்கள் நடந்து சோர்ந்து போனீர்கள். ஆனால் குதிரைகளோடு ரதங்களோடு ஓடத்தக்கதான பலனை உங்கள் கால்களுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் தருகிறார்.
Mremana terele shiadara laha tere. Ore mera hada raba laha tere. We rebuke every chains, Lord. உங்களுக்கு விரோதமாய் கட்டப்பட்ட எல்லா சங்கிலிகளையும், இந்த திருச்சபைக்கு விரோதமாய் கட்டி இருக்கிற எல்லா சங்கிலிகளும் அறுப்புண்டு போகிறது. மேரலா தரலா ஷுகேதரலா ரிபா பாபா மமா மமா மரதர நனா ஷுகோ கே பாபா பாபா மரலா ஷுகேதரலா ரிபா பாபா மரலா துரோரோ ரிபா மரலா நனா ஷே பரிசுத்தரே. பகலானாலும் இரவானாலும் அவர் மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் நம்மை நடத்த வல்லவர். விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீர், முன் செல்லும் கடைசியா சத்தத்தை உயர்த்தி, விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஓரலாதரே ஷியாதரலாதரே, மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் சபையை மூடுதே. ஒரு மகிமையின் இந்த மரலாஷுகேதரலா மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. சொல்லுங்க, விலகாத மேகம், விலகாத மேகம் நீர், முன் செல்லுமே. உங்க சத்தம் கேட்கட்டுமே. விலகாத மேகம், முன் செல்லும் மேகம், எங்களை விட்டு விலகாத. கமான், விலகாத மேகம். ரபபரலஷுகேதரலா விலகாத மேகம், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, எஸ், நீங்க தான் பாட போறீங்க. சத்தத்தை உயர்த்தி, அடக்கி கொள்ளாது. சத்தத்தை உயர்த்தி, ஆவியானவரே, வல்ல மரலதரலா சுகேதரலா ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஒரு திரேஷியாதரலா தெரரே தர எல்லா சோர்வுகளையும் மாற்றுகிறவர், புதியவைகளை தோன்ற பண்ணுகிறவர், வல்லமையான கிரியைகளை நடப்பிக்கிறவர், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுத்து கட்டி அதின் திறப்புகளை அடைத்து பழுதானவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்ததை பார்க்கிலும் திருப்தியாக்கி பூர்த்தியாக்கி நடத்த வல்லவர். பரிசுத்தரே, நாமம் மகிமைப்படுவதா, நாமம் மகிமைப்படுவதா, நாமம் மகிமைப்படுவதா. நீதியின் சூரியன் எங்கள் மேல் உதிக்க பண்ணுகிறோம்.
ஆண்டவரே, எங்க நீதி எல்லாம் அழுக்கான கந்தப்பா, ஆனா நீதியின் சூரியன் எங்கள் மேல் இந்த நாளில் உதிக்கிறதற்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். நாங்க நன்றி சொல்லுகிறோம். நாங்க நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய பிள்ளைகள் தோல்விகளை கண்ட நாட்களுக்கு ஈடாக பரிசுத்த தேவன் உம்முடைய மகிமையால், உம்முடைய வல்லமையால், சிங்காரத்தால், சந்தோஷத்தால் நிரப்புவீரா. எல்லா வெறுமைகளையும் கர்த்தர் மாற்றி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். We need your glory, Father Lord. ஒவ்வொரு நாளும் உடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். நாமம் பிரஸ்தாபப்படுவதாக மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாளில் உங்கள் மத்தியில் இருக்கிறது மிகுந்த சந்தோஷம். மீண்டும் ஒரு விஷயம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் ஜீவனோடு இருக்கிறீர்கள்? ஒரு 3 பேர் உயிரோடு இல்லை. எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறீர்கள்? ரைட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் தேவன் நமக்காக விசேஷமாக ஏற்படுத்தின நாள். ஆமென் சொல்கிறவர்களுக்கு மாத்திரம் செஞ்சிருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இஃப் யூ பிலீவ் யூ வில் see the glory of God. நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை. ஆண்டவர் எல்லா அற்புதங்களையும் செய்யும்போது 2 கேள்விகளை வழக்கமாக கேட்கிறது வழக்கம். என்ன அப்படின்னா, என்னது? நீங்களே சொல்லுங்களேன். என்ன கேள்வி கேட்பார்? விசுவாசிக்கிறாயா? சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஷார்ட்டாக வச்சுக்கலாம், விசுவாசிக்கிறாயா, விரும்புகிறாயா? நம்முடைய வாழ்க்கையில் இது 2 இல்லாமல் அற்புதங்கள் நடக்கவே நடக்காது. ஹல்லேலூயா. ஒரு சிலருக்கு விருப்பம் இருக்கும், ஆனால் என்ன இருக்காது? விசுவாசம் இருக்காது. ஆமென். ஒரு சிலர் விசுவாசத்தை பற்றி வாய்களையே பேசுவோம், ஆனால் விசுவாசத்தை கிரியையில் காண்பிக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. விசுவாசம் என்பது நாம் விசுவாசத்தோடு கூட கிரியையில் வெளிப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் விசுவாசத்தை துவங்குகிறவர் யாருன்னா சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். ஆண்டவர் பிரத்யட்சமாக இந்த நாளில் நம்ம மத்தியில் பேசுவாராக. ஆமென். ஆமாம், கடந்த நாட்களாகவே நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன். அதற்கு முன்பதாகவே ஆண்டவர் எனக்கு வார்த்தையும் தந்துட்டார். ஆமென். ஆமாம், ரொம்ப 2க்கும் ரிலேட்டிவாக இருந்துச்சு. அதனால் அது தேவ சித்தமாய் நான் நினைக்கிறேன். கர்த்தர் உங்களிடத்தில் பிரத்யட்சமாக பேச போகிறார். விசுவாசித்தீர்கள் என்றால் அது அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஹல்லேலூயா, ஆமென். ஆமாம், அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைகிறது, வெட்கப்பட்டு போகிறதில்லை. ஆனால் ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கிறதே எதற்குன்னா, வெக்கம் வரும்போது தான். ஆமாம் தானே? பிரச்சனைகள் வரும்போது தான் நான் நோக்கி பார்க்கிறோம். முன்னாடியே கொஞ்சம் முன்பதாகவே என்ன பண்ணிடணும்? நோக்கி பார்த்துடணும். ஹல்லேலூயா, ஆமென். அவர் அற்புதங்களை நடப்பிக்கிறவர், மகத்துவமான கிரியைகளை நம் வாழ்க்கையிலே செய்கிறவர். ஆமென். பின்னாடி இருக்கிறவர்கள்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். நல்ல ஒரு அழகான திருச்சபை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இல்லை, இது எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னு எனக்கு தெரியல. எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்கும்? 1 lakh ஸ்கொயர் ஃபீட்ஸ் மொத்தமாக, ஓவரால். சூப்பர். பாருங்கள், இவ்வளோ அழகான ஒரு திருச்சபையில், இவ்வளோ மிகப்பெரிய திருச்சபையில் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஆமென். ஆமாம். அப்போது நீங்கள் இன்னும் விடுதலையா ஆண்டவர் ஆராதிக்கணும். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னுடைய திருச்சபையின் நாட்கள் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் விசுவாசியாக இருக்கும்போது இது போல் எங்கள் பாஸ்டர் வந்து எங்களை என்கரேஜ் பண்ணி, சிறு பிள்ளைகள் ஒரு நாள் ஆராதிங்க, வாலிபர்கள் ஒரு நாள் ஆராதிங்க அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் மொத்தமாக எல்லோரும் ஒரே நாள் வந்து அழகாக பாடிட்டு போனீங்க. இதெல்லாம் யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம். ஆமென். இந்த பலிபீடத்தில் ஆண்டவர் சும்மாலாம் ஒருத்தரை ஏற்றிட மாட்டார். ஹல்லேலூயா. அப்போ இதற்கு மேலே வரணும்னா அதுக்கு நீங்கள் உங்களை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆமென். யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். நீங்கள் எல்லா விதத்துலையும் உங்களை தேவ பிள்ளைகளாக காண்பித்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். இந்த நாளில் ஆண்டவர் பிரத்யட்சமான வார்த்தையை நம்ம மத்தியில் பேசுவாராக. கண்களை மூடி ஒரே ஒரு சின்ன ஜபத்தை நாம் செய்ய போகிறோம். எல்லாரும் தேவா கண்களை மூடலாமா? காபாலா ஷேகேதாரா ஹாத்தாரா. பரிசுத்தரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளில் எங்கள் தேவன் எங்களோடு கூட இடைப்படுவீரா. கர்த்தர் பேசும்படியா ஜெபிக்கிறோம். மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம் எங்களிடத்திலிருந்து ஆண்டவரே பேசட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இந்த நாளில் வார்த்தை விடுதலையாக்குவதாக கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளோடு பேசுவீரா. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. யோவான் 7வது அதிகாரம் 38, 39 வசனங்களை யாராவது சத்தமா? யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரம்
38, 39 வசனங்கள் யாராவது சத்தமாக வாசிக்கும்படி கேட்கிறேன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. தேங்க்யூ, ஹல்லேலூயா. ரொம்ப அழகா இருக்கு. என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளா ஆறுகளா? சரி, நதினா என்ன, ஆறுனா என்ன? நதியில் தண்ணி ஓடும், ஆற்றுல வாட்டர் ஓடுமா? நதியிலிருந்து பிரிக்கிறது தான் ஆறு. ஹல்லேலூயா. ஏதேனிலிருந்து ஒரு நதி புறப்பட்டு 4 பெரிய ஆறுகளாய் மாறினது அப்படின்னு இருக்கு. ஆமென். ஸோ அவரை விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து ஆறுகள் அல்ல, என்னது? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நதி போகுதா? ஏன் அவ்வளோ அப்படி சீரியஸா நதி போகுதா? சிரிச்சுட்டே கேட்டான். ஹல்லேலூயா. ஆமாம், இந்த நாளுக்கு பேர் என்ன நாள்? இது என்ன நாள்? என்ன நாள்? இன்னைக்கு ஒன்றும் வெட்டிங் டேலாம் கிடையாது அப்படின்னு யோசிக்கிறீங்க. இது ஒரு மன மகிழ்ச்சியின் நாள். ஆமாம். நல்ல ஒரு விஷயத்தை கவனிங்க. நீங்கள் சமைக்கும் போதெல்லாம் உங்கள் பிரச்சனை உங்கள் கண்ணுக்கு முன்பதாக வராது. நீங்கள் குளிக்கும் போது உங்கள் பிரச்சனை உங்கள் கண்களுக்கு முன்பதாக வராது. நீங்கள் வேலையில் இருக்கும்போது உங்கள் ப்ராப்ளம், உங்களுக்கு இருக்கிற தேவைகள் உங்கள் கண்களுக்கு முன்பதாக வராது. ஆனால் கர்த்தரை ஆராதிக்கும் போது தான் எல்லாம் லிஸ்ட்டில் வந்து நிற்கும். ஆமாவா இல்லையா? ஓ, நீங்களாம் இந்த உலகத்திலே கிடையாதா? ரைட். ஏன்னா அவரை முழு இருதயத்தோடு ஆராதிக்க கூடாதுன்றது தான் அவனுடைய திட்டமே. அது வரைக்கும் ஞாபகமே வந்திருக்காது பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும்னு. சர்ச்சுக்குள்ளே வந்த உடனே எதுதான் மத ஞாபகம் வரும்? இந்த வாரத்தின் தேவைகள் எல்லாம் முன்னாடி வந்து நிற்கும். நம்மளால் விடுதலை ஆராதிக்க, ஆமாம், கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம், உற்சாகமாக பாடுறதை விட்டுட்டு கொண்டாடுவோம் என்ன பண்ண போகிறோன்னே தெரியலையே. ஸோ உங்கள் மகிழ்ச்சியை திருடுறது தான் பிசாசோட நோக்கம். அதனால எதிர்கால பயங்களை கர்த்தர் உங்களை விட்டு நீக்குவாரா? யாருக்கும் ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறார். ஆமென். ஆமாம், எதிர்காலத்தை குறித்த பயங்கள் நீங்குவதாக. பிசாசு பயன்படுத்துகிற மிகப்பெரிய ஆயுதம் எதுன்னா பயம். ஆமென். ஆமாம், அதை விட முக்கியமான இன்னொரு ஆயுதம் உண்டு. அது என்னன்னு சொல்கிறேன். ஒரு சின்ன கதை உண்டு, நான் அதை சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு விருப்பப்படுகிறேன். ஒரு நபர், இது கதை சரியா, உண்மையில் நடந்த விஷயம் கிடையாது. ஒரு நபர் நடந்து போய் கொண்டிருக்கிறார். அப்போது ஒரு ஷோரூம் இருக்குது. ஷோரூம்னா என்னது? ஒரு கிளாஸ் ஹவுஸில் உள்ள பொருட்கள் எல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கோம். அந்த வெளியிலேருந்தே பார்த்தா அதுக்கு பேர் என்னது? ஷோரூம். இப்போ அவர் நடந்து போய் கொண்டிருக்கும் போது 4 மிஷின்ஸ் இருக்குது, 4 இயந்திரங்கள் இருக்கிறது. அதில் ஒவ்வொரு இயந்திரத்திற்கும் பெயரும் அதனுடைய விலையும் போட்டிருக்கிறது. இப்போ இந்த நபர் நடந்து போய் கொண்டிருக்கிற நபர் என்ன பண்ணாருன்னா, அந்த கடைக்கு உள்ளே போய், இது கதை திரும்பவும் சொல்கிறேன் சரியா, சரி, உள்ளே போய் இவர் என்ன சொன்னார், முதல் மிஷினை பார்க்குறார். அதுக்கு பேர் கோபம் அப்படின்னு போட்டிருக்கு. என்னது? அது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுக்கு விலைப்பட்டியலில் ப்ரைஸ் லிஸ்ட்டில் 2000 ரூபீஸ்ன்னு போட்டிருக்கு, 2000 ரூபாய். அதுக்கு அடுத்து இன்னொரு மிஷினை பார்க்குறாரு. அது வந்து பொறாமை அப்படின்னு போட்டிருக்கு. என்னது? பொறாமை. அதை பார்த்தோன்னே 2500 அப்படின்னு போட்டிருக்கு, 2500. அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது, பாவம். என்னது? பாவம். பாவம்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்ன பாவம்ன்றது. அதனால தான் நான் ஜென்ரலாக பாவம்னு சொல்லிட்டேன். அதில் 3500 அப்படின்னு விலைப்பட்டியல் போட்டிருக்கிறது. கடைசியாக ஒன்று இருக்குது. இது புதுசாலாம் இல்லை, ரொம்ப பழசாக இருக்குது. திரும்ப யூஸ் பண்ண முடியுமானே தெரியாது. பார்க்கவே ரொம்ப கொடுமையாக இருக்குது. ஒரு வாட்டர் மிஷின் அது. ஆனால் அதனுடைய விலைப்பட்டியலில் 10,000 ரூபாய் போட்டிருக்கு. யூஸ்வலாக எதுக்கு தான் காஸ்ட்லியாக கொடுக்கணும்? புதுசாக இருக்கிறதுக்கு தான். இது பழசாக இருக்குது. இதை பார்த்த உடனே இவனுக்கு என்ன வருது? என்னது இந்த மிஷினுக்கு மட்டும் பழசாக இருக்கே அப்படின்னு சொல்லி இவன் போய் அந்த கடைக்காரர்கிட்ட போய் கேட்குறான், ஓனர்கிட்ட. அந்த ஓனர் யாருன்னா வேறு யாரும் இல்லை, மிஸ்டர் பிசாஸ். யாரு? அவன்தான். அவன் சொல்கிறான், ஒன்றும் இல்லை, நான் இந்த 3 ஆயுதங்களையும் ஒன்று ஒன்றா பயன்படுத்தி பார்ப்பேன்.
இதில் எல்லாத்துலேயும் ஜெயிச்சவன் இதில் வந்து தோத்துருவான் அப்படின்னு சொன்னானா. அந்த 4வது ஆயுதம் என்னன்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க? வேற ஒன்றும் இல்லை, மன சோர்வு, டிப்ரெஷன். ஹல்லேலூயா. ஆமாம், மனமடி உண்டாக்குகிற ஆவி. இதை தான் நான் கடைசி ஆயுதமாக பயன்படுத்துவேன். எப்பேற்பட்ட பரிசுத்தவான்களும் இதில் டைங்கன்னு விழுந்துருவாங்க. அதனால தான் இதை பயன்படுத்தி இது எப்படி இருக்குது, ரொம்ப பழசாக இருக்குது அப்படின்னு. பாருங்கள், எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆட்களாக இருந்தாலும் ஒரே ஒரு வார்த்தை அந்த மனுஷனை கீழே விழ பண்ணிடும். நான் ஸ்கூல் படிக்கும்போது ரொம்ப நல்ல பிள்ளை, டெய்லி வெளியில் தான் நிற்பேன், நான் நிற்க மாட்டேன், வெளியில் அமுச்சிடுவாங்க. அப்போனா நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான் எவ்வளோ நல்லவன்ட்டு. எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, கெட்ட வார்த்தை நான் பேசினதில்லை, தீய பழக்கங்கள் எதுவும் எனக்கு கிடையாது. முக்கியமாக சொல்லப்போனால் உலக பிரகாரமாக நண்பர்கள் கூட எனக்கு கிடையாது. அந்த ஸ்கூல் வந்து ஒரு ஆர்சி ஸ்கூல், நான் வந்து ஒரு பெண்டகாஸ்டல், அதனால் அவங்களுக்கு என்னைய ரொம்ப பிடிக்கும். வந்த உடனே நம்மளை பார்த்தா அவங்களுக்கு பிசாசு மாதிரி தெரியுமா நம்ம தெரியல, ஒவ்வொரு வாத்தியார் முகரையை பார்த்தாவே எரிச்சலாக தயவுசெய்து வெளில போ அப்படின்றவாங்க. அப்புறம் என் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும். எத்தனை பேர் இசிஜி பார்த்துருக்கீங்க? ஹாஸ்பிட்டல் போனால் இசிஜின்னு ஒன்று இருக்குது, அதில் கோடு வரும் இப்படி மேலேயும் கீழேயுமா, அப்படி தான் இருக்கும். அது மேலேயும் கீழேயும் போகாமல் நேராக போச்சுன்னா சோலி முடிஞ்சுன்னு அர்த்தம். அப்போது நீங்கள்லாம் வந்து பரீட்சைக்கு படிச்சுட்டு போகணும், நான்லாம் திருத்தும் போது படிச்சுட்டு போனால் போதும். ஏன்னா அவர் என்னை கேட்காம திருத்தவே முடியாது. என்ன எழுதியிருக்க இங்கே வந்து கொஞ்சம் சொல்லு அப்படின்னா அப்போ சொன்னால் போதும். அப்போ எந்த லட்சணத்தில் இருக்கோ நீங்களே பார்த்துக்குவாங்க. அதனால் பல நோட்டுகள் வந்து கிழிஞ்சு பறந்துருக்கிறது. இப்போ வெளியில் தான் நிற்பேன். இதை நான் எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, தேவ திட்டம் உங்கள் மேலே இருந்துச்சுன்னா பிசாசோட கண்களும் உங்கள் மேலே தான் நோக்கமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆமாம், நான் வந்து எந்த தவறும் பண்ணாத ஆள், ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு வர்ற ஒருத்தன். ஆனால் இந்த சம்பவங்கள் எல்லாம் என்னையை பாதித்து கொண்டே இருக்கு. அப்போ ஒரு டீச்சர், ஒரு வாத்தியார், அவர் வந்து ஒரு ஃபிசிக்கல் டைரக்டர், அவர் என்னை பார்த்து சொன்னார், இங்கே பாரு, நான் எத்தனையோ பேருக்கு டீச்சராக இருந்திருக்கேன். விஜயகாந்த்லாம் என்கிட்ட தான் படிச்சுட்டு போனார், அவர் படிச்சிருக்கார், இவர் படிச்சிருக்கார், பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் படிச்சிருக்கிறாங்க. ஆனால் உனக்கு டீச்சராக இருந்தேன்னு நினச்சி நான் ரொம்ப கேவலமாக ஃபீல் பண்ணுறேன், நான் நீ விளங்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார். இந்த வார்த்தை கேட்டோடனே ரொம்ப உற்சாகமாக இருக்குமா உங்களுக்கு? உற்சாகமாக இருக்குமா? அப்படியே எனக்கு என்னடா நம்ம எந்த தப்புமே பண்ணல, தவறு பண்ணவனெலாம் சந்தோஷமாக இருக்கிறான், இதுக்காக போய் இதுக்கு இவர் இப்படிலாம் திட்டுறாரு அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ரொம்ப இந்த வார்த்தை வந்து என்னை ரொம்ப காயப்படுத்தி, ஓகே நம்ம வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஜீவன் போல அப்படின்னு நானே நினச்சிக்கிட்டேன். நாட்களானது, கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பித்தார், ரட்சித்தார், அபிஷேகித்தார், அவர் பயன்படுத்தி வல்லமையாக பயன்படுத்தப்பட்டதுக்கப்புறம் நான் இப்போ ஊழியத்திற்கு வந்து இது என்னுடைய முழு நேரத்தில் என்னுடைய 15வது வருடம். இந்த சம்பவம் நடக்கும்போது எனக்கு தெரிஞ்சு 8-9 வருடங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு திருமணம் நடத்தி வைக்கிறதற்காக நான் போய் கொண்டிருக்கிறேன். எங்கள் ஊரில் இருந்து பக்கத்து ஊர் காரைக்குடிக்கு போயிட்டுருக்கேன். அப்போ அந்த திருமணத்தை நடத்தி வச்சுட்டு ஆராதனையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வரும்போது ஒரு வயசான நபர் வந்தார், என் கையை பிடிச்சி நீங்கள் எங்கே இருக்கீங்க, நீங்கள் யார், சென்னையா பெங்களூரான்னு கேட்டார். நான் சொன்னேன் தேவக்கோட்டை தாங்க. அவர் அப்படியே கண்ணீர் மல்க சொன்னார், ஒரு திருமண ஆராதனையில் ஆண்டவர் ஒருத்தர் தொட்டார்னா இதான் முதல் தடவை. நான் வந்து ரொம்ப சர்ச்சில் கூட நான் அப்படிலாம் ஆராதிக்க மாட்டேன், உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னார். சொன்னவர் யார் தெரியுமா? யார்? நீ விளங்கவே மாட்டடா அப்படின்னு சொன்ன அதே வாத்தியார். 20 வருஷத்துக்கு அப்புறம் 15 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ பார்க்குறோம். அவர் என்னை மறந்துருப்பார் கண்டிப்பாக, ஆனால் நான் அவரை மறக்க முடியுமா? ஆனால் அவர் சொன்ன வார்த்தை எனக்கு அப்போ ஞாபகம் இல்லை. நான் சொன்னேன், சார் நீங்கள் வந்து எனக்கு டீச்சராக இருந்திருக்கீங்கன்னா, அவருக்கு அப்படியே கண்ணீர் அப்படியே வடிய ஆரம்பிச்சிருச்சு. என்னை பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷமாக, உண்மையிலேவா ஐயா, நான் எத்தனையோ பேருக்கு டீச்சர்ஸாக இருந்திருக்கேன், பெரிய பெரிய ஆட்கள்லாம் என்கிட்ட படிச்சுட்டு போயிருக்காங்கன்னு அந்த பழைய டயலாக் இப்போ என்கிட்ட சொல்கிறார். இப்போயும் நான் மறந்துட்டேன் அதை. அவர் என்ன சொல்கிறாரு, உங்களை போல ஒரு ஊழியக்காரனுக்கு நான் டீச்சராக இருந்தேன், அதுவும் தேவ பிரசன்னத்தை சுமந்து வருகிற ஒரு மனுஷனுக்கு நான் டீச்சராக நினச்சி மிகப்பெரிய பெருமையாக இருக்குது அப்படின்னு என்னை கட்டி பிடிச்சிட்டார். அதுக்கப்புறம் நான் ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இப்போ நான் என் காரில் வந்து கொண்டு இருக்கும்போது அந்த ஸ்கூலை கிராஸ் பண்ணுறேன். எந்த ஸ்கூலு? நான் படித்த ஸ்கூல். இப்போ ஆண்டவர் எனக்கு அதை ஞாபகப்படுத்துகிறார். இதே வாய் சில வருஷங்களுக்கு முன்பதாக, நீ விளங்கவே மாட்டடா,
உனக்கு டீச்சராக இருக்க நினச்சி கேவலமாக இருக்கடான்னு சொன்ன அதே வாய், என்னை மனமடி உண்டாக்குன அதே வாய். வருஷங்களாச்சு, கர்த்தர் என்னை அபிஷேகித்தார், தொட்டார். அவர் வந்ததுக்கப்புறம் நம் வாழ்க்கை முற்றிலுமாய் மாறினது. ஆமென். இப்போ கர்த்தரால் நீங்கள் பயன்படுத்தப்படுகிற பாத்திரமாக மாறின உடனே யாரை வச்சு பிசாசு உங்களை நோக்கடித்தானோ அதே நபரை வச்சு கர்த்தர் என்ன பண்ணுறார்? உங்களை ஹல்லேலூயா அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறார். சரி, இது உடனே நடந்துருச்சான்னா இதுக்கு இடையில பல வருஷ கேப் இருந்துச்சு. எப்போவுமே வாக்குத்தத்தங்களுக்கும் நிறைவேறுதல்களுக்கும் இடையில டெஸ்ட் பீரியட் இருக்கும், பரீட்சை இருக்கும். ஆமென். ஏன் ஆண்டவர் எனக்கு மாத்திரம் இப்படி நடக்குது அப்படின்னா உங்களுக்கு பரீட்சை நடக்குது. ஹல்லேலூயா. எனக்கு மாத்திரம்தான் அந்த பிரச்சனை வரணுமா? உண்மை தேடாதவன்லாம் நல்லா இருக்கானே அப்படின்னா அவன் அந்த ஸ்கூல்லே படிக்கல. +2 படித்தாதான் உங்களுக்கு என்னது? பரீட்சை. +1 முடிச்சுட்டு எனக்கு எதுக்கு பரீட்சை வருகிறது அப்படின்னா இது முடிச்சாதான் அடுத்த கிளாஸ் போக முடியும். ஆண்டவர் நீங்கள் விசுவாசத்தில் தேர பண்ணுகிறதற்காக சில பரீட்சைகளை அனுப்புகிறது வழக்கம். ஆமென். இதற்கு ஒருவரால் தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். அவர் பேர் என்னது சொல்லுங்க? பரிசுத்த ஆவியானவர். ஆமென். பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு நல்ல பெயர் உண்டு, பாராக்லிட்டஸ். சொல்லுங்க, பாராசூட் இல்லை, பாராக்லிட்டஸ். அப்படின்னா பரிசுத்த ஆவியானவருடைய பெயர். அதற்கு மீனிங் என்னென்ன? பாராக்லிட்டஸ்க்கு கோச்சர் அப்படின்னு அர்த்தம். என்னது? கோச்சர், பயிற்சியாளர், உதவியாளர். நீங்கள் வழக்கமாக ஒரு அத்லட் இருக்கிறார், ஓட்டப்பந்தய வீரர் இருக்கிறார்னா இந்த ஓட்டப்பந்தய வீரர் அவரை உருவாக்குகிறதற்காக அவருக்கு ஒரு கோச்சர் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்? காலையில் 4 மணிக்கு எழும்பி இவர் 5 மணிக்கு எழுப்பி விடுவார். 5 மணிக்கு எழுப்பி விட்டு இதை தான் சாப்பிடணும், இவ்வளோ தண்ணி தான் குடிக்கணும், டீ பால் குடிக்கக்கூடாது, தேவையில்லாததெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் சொல்லி கொடுப்பார். டைமில் அப்போ வச்சு ஆன் யூ மார்க் செட் கோன்னு சொன்ன உடனே இவர் ஓடுறதுக்கு முன்னாடி அவர் ஓடுவார். இவ்வளோ வேகமாக ஓடணுண்டா அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி கொடுப்பார். ஆனால் இறுதியில் ஒரு நாள் வரும், ஓட்டப்பந்தயத்தின் கடைசி நாள். அந்த நாளில் அந்த நபரும் சேர்ந்து ஓட மாட்டார். அவர் என்ன பண்ணுவார்? அந்த நாளில் அவர் என்ன பண்ணுவார்? ஒரு பெரிய கேலரி இருக்கும், அதில் அமர்ந்து கொண்டு கமான் கமான் உன்னால் ஓட முடியும், வா ஓடிவா ஓடிவா ஹரி அப் அப்படின்னுவார், உற்சாகப்படுத்தி கொண்டிருப்பார். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஏதோ ஒரு ஓரமாக உட்காந்து உற்சாகப்படுத்துகிறவர் அல்ல, உங்களுக்குள்ளாய் வந்து உங்களை ஓட பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள தெய்வம். ஹல்லேலூயா. ஆமென். ஆமாம். உங்கள் அவரை விசுவாசிச்சிங்கன்னா உங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஓடும். இப்போ நதி ஓடுதா? ஓடுதா? எங்க மடை அடைச்சி வச்சிருக்கிறோம், திறக்கவே முடியல, ரொம்ப நாள் ஆச்சு. பார்த்துருக்கீங்களா? சில டேம்ஸ் எல்லாம் அடைச்சிருப்பாங்க, லாக் என்ன பண்ணியிருக்கோம், ஜாம் ஆயிரும். நீங்கள் நினைக்கிற மாதிரி போய் பாராசூட் எண்ணெயெல்லாம் ஊற்றி திறக்கிறதுக்கு அது உங்கள் வீட்டு கேட் இல்லை. அதை திறக்கிறதுக்கு படாத பாடுபடணும். ஏன்? இவ்வளோ நாள் அந்த டேமில் என்ன இல்லை, என்ன இல்லை, தண்ணியே இல்லை சாமி. மழை பெஞ்சே பல வருஷங்கள் ஆயிடுச்சு. 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ தான் நாங்கள் கொஞ்சம் சர்ச்சில் வந்து விடுதலை ஆராதிக்கவே ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆமென். ஆமாம், சர்ச்சில் வரும்போது நல்லா விடுதலை ஆராதிக்கணும். பக்கத்தில் ஒருத்தர் பார்ப்பாரா, இவர் சிரிச்சிருவாரா, அந்த அம்மா யோசிச்சிருமான்னா அந்த அம்மாவை வந்து உங்களுக்கு கடன்லாம் சரி பண்ண போகுது. ஆமாவா? ஆமாம். நம்மை தெரிந்தெடுத்த சர்வ வல்லமையில் தேவனுக்கு நம்முடைய முற்றிலும் எல்லாவற்றையும் கொடுத்துடணும். ஆமென். ஆண்டவர் ஆராதிக்கும் போது ஆவியோடு உண்மையோடு முழு பலத்தோடு ஆராதிக்கணும். எனக்கு தாவீது கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, சங்கீதம் 34 சொல்றார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பயாவது என் வாயில் இருக்கும் இருக்கா? எப்போதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை அவர் எப்போ பாடினாரு? அவர் ராஜாவாக இருக்கும்போது, 200 ரதங்கள் அவருக்கு இருக்கும்போது, பல வீரர்கள் இருக்கும்போது, நல்லா படுத்துக்கொண்டே பாடின பாட்டா இல்லை. வசனம் அப்படியாக இருக்கு. நம் அபிமலைக்கு ராஜாவுக்கு முன்பதாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். பிரச்சனையின் மத்தியில் பாடுகிற சங்கீதம் தான் என்னது? கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி. நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே ஒன்றும் இல்லை, 2 நாள் லூஸ் மோஷன் போனோடனே 3ஆவது நாள் நீ ஆண்டவரே நீர் இருக்கிறீரா ஆண்டவரே, கண்டதையும் சாப்பிட்டது நம்ம பிரச்சனை. அப்புறம் அவர் இருக்கிறாரா இல்லையான்னு கேட்டால் எப்படி? ஹல்லேலூயா. ஆமாம். இங்கே இருக்கிற அநேகருக்கு வந்து ஆண்டவரை கேள்வி கேட்குறது வழக்கமாக போச்சு. நான் ஊழியத்திற்கு வந்த முதல் வருஷத்தில் ஃபாதர் பெர்க்மேன் இங்கே பார்த்து என்கிட்ட சொன்னார், முதல் விஷயம் என்னென்னா, ஆண்டவரை கேள்வி கேட்காத.
ஆமென். ஆண்டவர் கேள்வி கேட்காதரா, ஆண்டவர் நடத்துவார் அவனைய ஏன்லாம் கேட்காத, அவருக்கு எல்லாமே தெரியும். ஆமென். ஆமாம், ஆண்டவர் நம்மை நடத்துவார். அப்போ மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் வரும்போது நான் போய் தெய்வ சமூகத்தில் சொல்கிற ஒரே வார்த்தை, ஆண்டவரே இது உங்களுக்கு தெரியாமல் நடக்காது. ஒன்று என்னையை சரி பண்ணுறதுக்கு செய்கிறீரா, இல்லை உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறதுக்காக செய்கிறீரான்னு எனக்கு தெரியல, எதுக்கும் நான் ரெடி அப்படின்னு மாத்திரம் சொன்னதுனால ஆண்டவர் எல்லாவற்றையும் ஜெயிக்க பண்ணினார். ஆமென். ஆமாம், உங்கள் வாழ்க்கையில் வருகிற துன்பங்களாக இருக்கட்டும், பிரச்சனைகளாக இருக்கட்டும், போராட்டங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு உறுதுணையாய் ஒருவர் தேவை. அவர் யார்? பாராக்லெட்டஸ், த கோச்சர், பரிசுத்த ஆவியானவர். ஆமென். ஆமாம், உள்ளே இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஓடணும். இப்போ பைப் வாட்டர் கூட வர மாட்டேங்குது, ரொம்ப நாள் ஆச்சு. ஆண்டவர் மேலே ஒரு பெரிய டேங்க் வச்சுருக்கிறாரு. நீங்கள் பைப் அடியில் உட்காந்து ஆண்டவரே கொஞ்சம் தண்ணி தாங்க ஆண்டவரேன்னு இருக்கீங்க. என்ன பண்ணணும்? நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லுங்கள்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் அந்த டேப்பை திறங்க, பைப்பை திறக்கணும். பக்கத்தில் பார்த்து வைக்கப்படாதீங்க, பரவாயில்ல. என்ன எவ்வளோ வெக்கம். பின்னாடிலாம் நீங்கள் சொல்கிறது எனக்கு ரொம்ப சத்தமாக கேட்டு காதெல்லாம் வலிக்குது. ஹல்லேலூயா. வாட் யூ கன்ஃபஸ், நீங்கள் என்ன அறிக்கை செய்கிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். ஆமென். சொல்லுங்கள், கர்த்தர் என்னை உயர்த்துவார், நீதியின் பாதையில் என்னை நடத்துவார், நான் வெட்கப்பட்டு போகிறது இல்லை, கீர்த்தியும் புகழ்ச்சியும் என்னை தேடி வரும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாது, என் எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரமாக்குவார், நான் இனி வெட்கப்படுகிறதில்லை, என் குடும்பம் இனி வெட்கப்படுகிறதில்லை, நாங்கள் கண்ணீரை இனி காண்பதில்லை, கண்ணீரை கண்ட நாட்களுக்கு ஈடாக கர்த்தர் சந்தோஷத்தினால எங்களை நிரப்புவார். சொன்னவங்களுக்கு மாத்திரம் அப்படியே செஞ்சிருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாயில் அறிக்கை ரொம்ப முக்கியம். ஆமென். ஆமாம், சில பேர்ல நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் எங்க நான் நல்லா இருக்கேன். பார்த்துருக்கீங்களா? என்னுடைய நண்பர் திருச்சபை ஒன்று நாகப்பட்டினத்தில் இருக்கிறது. அவர் சபையில் அநேகர் உண்டு. 15,000-20,000 பேர் இருப்பாங்க. நியூ இயர் சர்வீஸ்க்கெலாம் 40,000 பேர் கூடுவாங்க. அந்த திருச்சபையில் ஒரு பாட்டி, வயசான பாட்டி ஜெபிக்க வந்தாங்க. அந்த பாட்டி என்கிட்ட ஜெப குறிப்பு சொன்னாங்க. என்ன ஜெப குறிப்புனா, பாஸ்டர் ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே செய்யலை, ஏதாவது செய்ய சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வயசு என்னன்னு கேட்டேன். 108. உங்களுக்கு ஏதாவது தோணுதா? நான் சொன்னேன், ஒன்னெல்லாம் 108 வயசு வரைக்கும் உயிரோட வச்சதே பெரிய அற்புதம். இதில் ஏதாவது செய்யணும்னா இனிமேல் மேலே தான் தூக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஒன்றும் சொல்லலை. பாட்டிட்ட பாவம், டென்ஷன் ஆகிடக்கூட. கண்டிப்பாக செய்வார் பாட்டி அப்படின்னு தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணு. ஆமென். ஆமாம், ஒரு சிலருக்கெலாம் என்ன தான் ஆண்டவர் செஞ்சாலும் நீர் என்ன செஞ்சீர், உங்களெல்லாம் உயிரோட வச்சிருக்கிறத விட வேற என்ன செய்யணும்? சில பேருடைய ஜெபத்தெல்லாம் நல்ல வேளை ஆண்டவர் கேட்கல. சில பேர்லாம் டென்ஷன் ஆகி ஆண்டவரை என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னா 300 தடவை எடுத்துருக்கணும். ஆமாம் தானே? ஆகுனா என் ஜீவன் போகட்டும். நல்ல வேளை சில டுபாக்கூர் ஜெபத்தில் ஆண்டவர் கேட்கல. அவருக்கு தெரியும் எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாது. ஆமென். ஆமாம், ஏதோ ஒரு பிரச்சனை வந்த உடனே உங்களுடைய வாயின் வார்த்தைகள் மாறக்கூடாது. ஆண்டவர் இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னன்னா, வாயின் வார்த்தைகளை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. தேவையில்லாத வார்த்தைகளை அறிக்கை செய்யாதீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் உங்களை எப்படி பார்த்து கொண்டிருக்கிறாரோ அதே போல் பிசாசு உங்கள் பக்கத்திலே தான் நிற்கிறான். ஆனால் அவன் உங்களை மேற்கொள்ள முடியாது, மேற்கொள்ள நீங்கள் அலோ பண்ணவும் கூடாது. ஹல்லேலூயா. ஆமாம், பயப்படாதே நான் உன்னுடைய கூட இருப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா, திடீர்னு ஒரு பிரச்சனை வந்த உடனே ஐயோ போச்சே. முக்கியமாக உங்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன், வாக்குவாதம் பண்ணாதுருங்க. டோன்ட் டிபேட் வித் எனிபடி. உங்கள் பக்கம் நீதி இருந்தால் கூட உலக மனுஷனோடு கூட, சொந்தக்காரர்களோடு கூட, உடன்பிறப்புகளோடு என்ன பண்ணாதீங்க, வாக்குவாதம் பண்ண வேண்டாம். ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் நிற்பார். ஹல்லேலூயா. நீங்கள் உங்களை நல்லவங்கன்னு ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. கர்த்தரே உங்கள் பட்சத்தில் நின்று நீங்கள் யார் என்பதையும் அவர் யார் என்பதையும் உங்கள் மூலமாய் நிரூபிப்பார். ஹல்லேலூயா. ஆமாம், நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும்னு இல்லை. எவ்வளோ இருக்கும்? ஆண்டவர் தூரத்திலிருந்து வேடிக்கை பார்ப்பார்னு இல்லை, எல்லாவற்றிலும் அவனோடு நின்று அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். உலகத்தில் இருக்கிறவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நமக்கும் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான் உண்டு. நமக்கு ஒரு நம்பிக்கை அவர் மேல் உண்டு, அவர்களுக்கு இல்லை. ஆமென்.
ஆமாம், ஏதோ இந்த உலகத்தில் இருக்கிற சும்மா சாதாரண விஷயங்களுக்காக நீங்கள் உங்களை மனமடி உண்டு பண்ணிக்க வேண்டாம், சோர்ந்து போகாதிருங்கள். ஹல்லேலூயா. ஆமாம், இப்போ இன்னைக்கு ஒரு பலத்த மகிமை ஆண்டவர் நிரப்புவாராக. ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம இந்த செய்தியின் முடிவில் நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொண்டு தான் நீங்கள் இங்கேருந்து போக போகிறீங்க. ஒரு புதிய அபிஷேகத்தை ஆண்டவர் நம்ம மேல் வைப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், நான் செய்ய வேண்டிய சில விஷயங்களும் உண்டு. எடுத்து வாசிப்போம். ஒரு நல்ல அழகான வசனம் உண்டு. எசேக்கியேல் 47. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 47ஆவது அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 47ஆவது அதிகாரம் 8-9. அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாய் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. நல்லா எத்தனை பேர் கவனிச்சிங்க? கிழக்கு தேசத்திற்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாய் ஓடி கடலிலே இந்த நதி விழுகிறது. இந்த கடல் பாய்ந்து விழுந்த பின்பு என்ன நடக்குது அப்படின்னா, அதன் தண்ணீர்கள் ஆரோக்கியமாகும். ஆமென். என்ன தண்ணீர்? கடல் தண்ணீர் ஆரோக்கியமாகும். கடல் தண்ணி எப்படி இருக்கும்? டேஸ்டாக இருக்குமா? உப்பாக இருக்கும். கடல் தண்ணியவே மாற்றுகிற ஒரு வல்லமை இந்த அபிஷேகத்திற்கு உண்டு. எந்த அபிஷேகத்திற்குனா, உங்கள் உள்ளத்திலிருந்து, கர்த்தரை விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து புறப்படுகிற இந்த அபிஷேகத்திற்கு வல்லமை உண்டு. ஆமென். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து அடுத்த 9வது வசனத்தில் இருக்கிறது, சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். ஒருவேளை ஜீவனற்று உங்கள் வாழ்க்கையில், உங்கள் சொந்தக்காரங்க வாழ்க்கையில், உங்களுடைய தெருக்களில் ஒரு சில காரியங்கள் காணப்படுகிறது என்றால், உங்கள் மூலமாய், உங்கள் மேல் இருக்கிற அந்த அபிஷேகத்தின் மூலமாய் ஆண்டவர் புதியவைகளை தோன்ற பண்ணுவாராக. ஆமென். மரித்தவைகளை ஆண்டவர் ஜீவனோடு எழுப்புவாராக. ஹல்லேலூயா. ஆமாம், உங்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையில் தான் இப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அவர் அற்புதங்களை நடப்பிக்கிற தேவன். மகத்துவமான கிரியைகளை உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் அவர் நிறைவேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆமென். கடைசியா ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். நல்ல விடுதலையாக ஜெபிக்க போகிறோம். திமேயுவின் குமாரனாகிய பர்த்திமேயு எத்தனை பேருக்கு தெரியும்? பர்த்திமேயு எத்தனை பேர் தெரியும்? லாஸ்பேட்டில் இருக்கிறாரா? பர்த்திமேயு எரிகோவின் வாசல் அருகே அமர்ந்து கொண்டு பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறார். வழியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். குருடனால என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. ஆனால் என்ன பண்ண முடியும்? கேட்கவும் பேசவும் முடியும். இவர் அமர்ந்திருக்கிறார். இவருடைய வேலை என்னன்னா, இவருக்கு 2 கேட்டகரி. இவர் குருடனாக இருக்கிறதுனால இவர் பிச்சைக்காரனாக இருக்கிறார். he cannot do anything. அவரால் எந்த வேலையும் பார்த்து தன்னுடைய ஜீவனம் பண்ண முடியாத காரணத்தினாலே, பிறவி குருடனாக இருக்கிறதுனாலே வழி அருகே அமர்ந்து கொண்டு பிச்சை கேட்கிறது வழக்கம். ஒரு பிச்சைக்காரர் இருந்தால், ஒரு பிச்சைக்காரர் தான் அந்த இடத்துல இருப்பாரா? உங்களுக்கே தெரியும். ஒருத்தருக்கு நீங்கள் 5 ரூபா கொடுத்துட்டீங்கன்னா வரிசையாக மையின்னு வந்துடுவாங்க. ஆமாவா இல்லையா? ஐயா எனக்குன்னு வந்துடுவாங்க. அப்போ அந்த இடத்துல அநேகர் இருந்திருக்க கூடும். அநேகர் இருந்தாலும் இந்த நடந்து போகிற சத்தத்தை கேட்டு பக்கத்தில் அவன் சொல்கிறான், ஆமாம் போகிறது யார்? என்ன சொல்கிறாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போகிறான்னு சொல்லுகிறார். சொன்ன உடனே இவன், கொஞ்சம் கூப்பிடுங்களேன் சாமி அவரை அப்படின்னு சொல்லலை. என்ன சொல்கிறான்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே அவனை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம், ஐயோ நீ கூப்பிட்றது அவர் கேட்கல, நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? ஏய் சுமாரு அப்படின்னு சொல்லி அதட்டினார்கள். ஆண்டவர் கேட்காதது போல போய் கொண்டிருக்கிறார். முதல் முறை கேட்கும் போதே ஆண்டவருக்கு கேட்டுச்சா கேட்கலையா? கேட்டிருக்குமா கேட்டிருக்காதா? பாருங்க, ஆண்டவரை பற்றி நீங்கள் தான் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஆனால் ஏன் ஆண்டவர் நிற்கல? அது அவருக்கு தான் தெரியும்ன்றீங்களா? ஆண்டவர் எப்பொழுதுமே நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்திற்கு பதிலளிக்காதது போல, அமைதலாக இருக்கிறது போல இருக்கலாம். ஆனால் he is miracle working God. அவர் அற்புதங்களை நடப்பிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் ஒரு காரியத்தை தாமதிக்கிறார், இல்லை அமைதியாக இருக்கிறார்னா அவர் உங்களுக்காக ஏதோ வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார்னு அர்த்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? என்ன நடந்துச்சுன்னா,
இரண்டாவது முறை இவன் சத்தத்தை அடக்கி கொள்ளாம, எல்லாரும் அதட்டுறாங்களேன்னு அமைதியா இல்லாம, சும்மா இல்லாம என்ன பண்றான், சுற்றி இருக்கிறவரெல்லாம் அதட்டுறாங்க, ஏய் அமைதலாயிரு, அவரை தொந்தரவு செய்யாதே அப்படின்றாங்க. ஆனா அவன் சும்மா இல்லை. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் உரக்க சத்தமாய் கூப்பிட்டான். உங்கள் ஜெபங்களை நிறுத்தாதிருங்கள். டோன்ட் ஸ்டாப் யுவர் பிரேயர்ஸ். ஆமென். அநேக நாட்கள் ஆச்சு நடக்கலை, அக்கா ஜெபிச்சு தான் நடக்கலையே, கொஞ்சம் இதை ட்ரை பண்ணுங்களேன்னு யாராவது சொன்னால் டோன்ட் ட்ரை. ஹல்லேலூயா. உங்கள் ஜெபத்தை நிறுத்தாதிருங்கள். ஆண்டவர் தேவ சித்தம் எப்படி ஒன்று இருக்கிறதோ அதே போல தேவனுடைய நேரத்தையும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் கூப்பிடுதல்களை கேட்கிறார், உங்கள் கண்ணீரை துருத்தியிலே சேர்த்து வைக்கிறார். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு பலத்த கருத்திற்குள் அடங்கி. ஆமென். நம்மளால் அடங்கி தான் இருக்க முடியாது. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உயர்த்துவேன், அதை ஒருத்தராலையும் தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இந்த பர்த்திமேயு ரெண்டாவது முறை சத்தத்தை உயர்த்தி கூப்பிடும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நின்று திரும்பி பார்த்து, அவர் அந்த இடத்திற்கு வராமல் அவனை என்னிடம் அழைத்து வாருங்கள் சொல்றார். சொன்ன உடனே சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் பயப்படாதே, திடன்கொள், அவர் உன்னை அழைக்கிறார். சொன்னவெல்லாம் யாரு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திட்டினா இல்லை, அதே டீம். ஹல்லேலூயா. ஒருத்தன் உங்களுக்கு விரோதமாக எழும்புறான்னா அவனை உங்கள் பட்சத்தில் வர வைக்கிறதுக்காக அவனை எழுப்புறார். உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க. ஹல்லேலூயா. இந்நேரம் ஆப்பிரிக்கா அமெரிக்காலெல்லாம் சொல்லியிருந்தா எந்திரிச்சு கை தட்டியிருப்பாங்க. ஆமென். ஆண்டவர் அவரை விசுவாசிக்கிறதுக்காக மகா பெரிய அற்புதங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்திலிருந்து நான் அற்புதமே பெறலன்னு யாராவது இருக்கீங்களா? ஒருத்தர் கூட இல்லை. அவ்வளோ அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் செஞ்சுருக்கிறார். இப்பொழுது உங்களுக்கு முன்பதாக இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பிரச்சனையா? அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்கள், எவ்வளோ பெரிய காரியங்களெல்லாம் ஆண்டவர் ஜெயிக்க பண்ணினார். ஆமென். ஆமாம். நம்மளை பார்த்து இன்னைக்கு ஒருத்தர் கையெடுத்து கும்பிட்றாங்கன்னா இந்த உயர்வுகள் அவருக்கு தந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நம்பி இருக்கிறார், உங்கள் மேல் மிகுந்த பொறுப்புகளை வச்சிருக்கிறார். இவன் எழும்பி வரும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை பண்ணான். என்ன பண்ணான் அப்படின்னா, தன் மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிந்து விட்டு வந்தான். ஹல்லேலூயா. அது எதை குறிக்கிறது அப்படின்னா, அவன் ஏற்கனவே குருடன், பிச்சைக்காரன், இந்த அடையாளத்தை தூக்கி எறிந்து விட்டு வந்தான். அவனுக்கு தெரியும், இதுக்கப்புறம் நான் ஐ வாண்ட் பி அ பிளைண்ட் ஆர் பெக்கர், நான் இதுக்கப்புறம் குருடனாகவோ பிச்சைக்காரனாகவோ இருக்க போகிறது இல்லை என்று தூக்கி எறிந்து விட்டு வருகிறான். இப்பயும் ஆண்டவர் ஒன்றும் தெரியாதவர் போல கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஏன்னா இவன் என்கிட்ட அற்புதத்தை கேட்க போறானா பிச்சை கேட்க போறானான்னு பார்க்கலான்னு ஆண்டவர் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் இப்ப அவன் என்ன கேட்கிறான்? ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க, என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கத்தக்கதாக கர்த்தர் நீர் கிரியை செய்யும், அபிஷேகத்தால் நிரப்பும். எழும்பலாமா? நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் வாய்களை திறந்து நல்ல விடுதலையாக ஜெபிக்க போகிற 5 நிமிடங்கள் தெய்வ பிரசன்னத்திலே நிறைந்தவர்களா எல்லாரும் எழும்பலாம். கர்த்தர் தம்முடைய பலத்த மகிமையால் நம்மை நிரப்புவாராக. எல்லாரும் வாய்களை திறந்து கேளுங்க. ஆண்டவரே, விசுவாசம் எனக்குள்ளாய் பெருகத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தால் என்ன நிரப்புங்கன்னு சொல்லுங்களேன். எல்லா வாய்களை திறந்து மமரலா ஷிகேதரஹாந்தரே பரிசுத்தரே பரிசுத்தரே. வாய்களை திறந்து துதிக்க ஆரம்பிங்களே, சத்தத்தை உயர்த்தி. இதுவரை நாங்கள் குந்தி குந்தி நடந்தோம், சோர்ந்து போனோம். மனுஷருடைய வாழ்க்கை எங்களை சோர்வுற பண்ணினது, அநேக வார்த்தைகள் எங்களை மனமடி உண்டாக்கினது. ஆனா நாங்க இனி சோர்ந்து போகிறது இல்லை. எங்கள் தகப்பன் எங்களை நீர் நடத்த வல்லவர், எங்களை நடத்த வல்லவர். பரிசுத்தரே பரிசுத்தரே மரலரலா ஷகேதரலாந்தரே. ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. சொல்லுங்க, ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. சத்தத்தை உயர்த்தி, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவி. ஆவியே
ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றின்னு சொல்லுங்க. சர்வ வல்லமையுள்ளவர், உம்முடைய மகிமையால், உம்முடைய வல்லமையால், ஓ ரீலா தரலா ஷியதரலா அந்தரே விடுதலை உண்டாவதா, விடுதலை உண்டாவதா. அடிமைப்படுத்துகிற எல்லா அடிமைத்தனங்களையும் கர்த்தர் மாற்றுவீரார். புயல்கள் ஓய்ந்து போவதா. கர்த்தருடைய பலத்த மகிமை உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவதா. நீதியின் பாதையில் நாள்தோறும் எங்களை நித்தமும் நடத்த வல்லவர். இயேசுவின் நாமத்திலே உம்முடைய பிள்ளைகளை துக்கப்படுத்தின, சஞ்சலப்படுத்துகிற, போராட்டங்களில் சிக்க வைக்கிற எல்லா தடைகளும் உடைக்கப்படுவதாக. சத்தத்தை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. ஆண்டவருடைய அபிஷேகத்தால் நிரப்பம். ஊற்றும் ஊற்றும் ஊற்றும். எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி 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 வழிவதா. மேரே லரலா ஷேகதரலா தேரே தரலா ரீபா பாபா பாபா மரா தோரலோ ஷியதரலா. வாலிபர்கள் எல்லாம் நல்ல சத்தத்தை விட்டு துதிங்க பாப்போம். கண்களை மூடி மரேதே நன ஷியதரா லஹா தேரே. விடுதலை உண்டாவதா. தடைகள் விலகுவதா, தடைகள் விலகுவதா. இனி நீ சோர்ந்து போகிறது இல்லை. இனி நீ அப்பத்திற்கு அலைந்து திரிகிறது இல்லை. இனி உன் கால்கள் ஒரு நடை பிசகுகிறது இல்லை. இமை இப்பொழுது கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் சேர்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை நடத்த போகிறார். இங்க இருக்கிற ஒரு சிலர் மேல கர்த்தர் ஊழியத்தின் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஒரு மகிமையான ஊழியத்தை உங்களை நம்பி தரப்போகிறார். வல்லமை நிறைந்த பரிசுத்த தேவ பிரசன்னம் இந்த திருச்சபை முழுவதும் இருப்பதா. இந்த திருச்சபை ஒரு கலங்கரை தீபம். அநேக திக்கற்றவர்களை தேவன் பட்சத்தில் சேர்க்கிற ஒரு கலங்கரை தீபம். ஆவியானவருடைய பிள்ளைகளை நடத்துவீரா. எல்லா அவமானங்களும் வெட்கங்களும் நீங்குவதா. தெய்வீக சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றின்னு சொல்லுங்க.